Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் SGT நியமன தேர்வு மற்றும் டெட் பேப்பர் 2க்கான 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய போயட்ரி பார்க்குறோம். டாபிக்கு ஒன்ஸ் அப்பான் எ டைம் பை கேப்ரியல் ஒக்காரா, எ நைஜீரியன் ரைட்டர். போயம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆத்தர்ஸ் இன்ஃபோ பார்க்குறோம். கேப்ரியல் ஒக்காரா born 1921 is a Nigerian poet and novelist. அவர் ஒரு நாவலிஸ்ட், அதே மாதிரி ஒரு போயட்டும் கூட. His verse has been translated into several languages. அவருடைய வரிகள் நிறைய லாங்குவேஜஸில் மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்குது. His poem The Call of the River Nun won the Best Award for Literature at the Nigerian Festival of Arts in 1953. இந்த போயமோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. த கால் ஆஃப் த ரிவர் நன், அதுதான் பெஸ்ட் அவார்டு வாங்கியிருக்குது நைஜீரியன் லிட்ரேச்சரில். அதே மாதிரி அந்த இயருமே கூட 1953. சம் ஆஃப் ஹிஸ் போயம்ஸ் வேர் பப்ளிஷ்டு இன் த இன்ஃப்ளூயன்ஷியல் பீரியாடிக்கல் பிளாக் ஆர்பியர்ஸ். அதே மாதிரி அவரோட ஒரு சில போயம்ஸ் இந்த பிளாக் ஆர்பியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பீரியாடிக்கலில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த பிளாக் ஆர்பியஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நைஜீரியன் லிட்ரரி மேகசின். அண்ட் பை 1960 he established himself as a accomplished writer. accomplished அப்படின்னு சொன்னால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரைட்டராக, ஒரு நிறைவேற்றப்பட்ட இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு ரைட்டராக தன்னைத்தானே அறிவிச்சிக்கிறாரு. He was honored with the Commonwealth Poetry Award. இதுவுமே இம்பார்ட்டண்ட்டு. காமன்வெல்த் போயட்ரி அவார்டு கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு UK அவார்டு. அண்ட் ஒக்காராஸ் டிப்பிக்கல் போயம் டிரான்சிஸ்ட் ஃப்ரம் எவ்ரிடே ரியாலிட்டி டு மொமெண்ட்ஸ் ஆஃப் டிலைட் அண்ட் மூவ்ஸ் பேக் டு ரியாலிட்டி மேக்கிங் எ கம்ப்ளீட் சர்க்கிள். இந்த இடத்துல ஒரு டிரான்சிட் ஆகுது. என்னென்னா ஒக்காராவோட வழக்கமான இந்த கவிதைகள்லாம் மாறி டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய அன்றாடம் யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதை சந்தோஷமாக மாற்றி அதை முழுமையான விஷயமாக மாற்றுது அவரோட வரிகள். And Okara infused African thought, folklore and imagery into both his verse and prose. இந்த ஆப்பிரிக்க சிந்தனைகள் இருக்கு இல்லைங்களா, அதை என்ன பண்ணுறாரு, ஃபோக்லோர் அண்ட் இமேஜரி. ஃபோக்லோர் அப்படின்னு சொன்னால் நாட்டுப்புற கதைகள், அதை உருவகப்படுத்தி அவரோட வரிகளில் கொண்டு வராரு. இதில் உரைநடையில் ஹிஸ் ஃபஸ்ட் நாவல் த வாய்ஸ். இந்த இடத்துல பாருங்கள், இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபோ தான். அவரோட ஃபஸ்ட்டு நாவல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா த வாய்ஸு இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட். அப்படின்னா அது ஒரு சரியான மொழியியல் பரிசோதனை, எ பெஸ்ட் ட்ரையல் டு ஃபைண்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் லேட்டர் ஒர்க்ஸ் இன்க்ளூட் கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் த ஃபிஷர்மேன்ஸ் இன்வொகேஷன் 1978 அண்டு 2 books ஃபார் சில்ட்ரன் லிட்டில் ஸ்னேக் அண்ட் லிட்டில் ஃப்ராக் 1981 அண்டு அன் அட்வென்ச்சர் டு ஜுஜு ஐலாண்டு இயர் பார்த்திங்கன்னா 1992. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் கேப்ரியல் ஒக்காரா. அவர் எப்போ பிறந்தார், அதே மாதிரி அவர் ஒரு நைஜீரியன் போயட் அண்ட் நாவலிஸ்ட்டு. அந்த கால் ஆஃப் த ரிவர் நன் அப்படின்றது தான் அவர் ஃபஸ்ட்டு வாங்கின பெஸ்ட் அவார்டு நைஜீரியன் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஆர்ட்ஸில் இயர் 1953. அதுக்கப்புறம் அவரோட போயம்ஸ் பிளாக் ஆர்பியஸ் அப்படின்ற மேகசினில் வெளிவருது. அண்டு காமன்வெல்த் போயட்ரி அவார்டுமே அவருக்கு கொடுத்து கௌரவிக்கப்படுறாரு. அண்டு ஃபஸ்ட்டு நாவல் பார்த்திங்கன்னா த வாய்ஸ், அது ஒரு லிங்குவிஸ்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டர் கலெக்ஷன் ஆஃப் ஹிஸ் போயம்ஸ் பார்த்திங்கன்னா த ஃபிஷர்மேன்ஸ் இன்வொகேஷன் அப்படின்றது அவரோட கலெக்ஷன் ஆஃப் போயமோட நேமு. அந்த இயரும் பார்க்க சொன்னேன். அண்டு 2 books ஃபார் சில்ட்ரன் லிட்டில் ஸ்னேக் அண்ட் லிட்டில் ஃப்ராக் அண்ட் அட்வென்ச்சர் டு ஜுஜு ஐலாண்டு. இது ரெண்டுமே சில்ட்ரனுக்காக அவர் எழுதின ஒரு புக்ஸு. சரிங்களா, இது எப்படி வேணால் கேட்கலாம். இயர் கொடுத்துட்டு புக்ஸு கேட்கலாம், இல்லை அந்த இயரில் வெளிவந்த புக்ஸோட நேம்ஸ் கேட்கலாம். அண்டு லிட்ரரி அவார்ட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதை கேட்கலாம். ஸோ எப்படி வேணால் இன்ஃபோஸ் மாறும். ஓகே, அதுவே ஒரு காலம் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் முக்கியமாக இருக்கக்கூடியது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அவரோட ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா கேப்ரியல் இமோமட்டிமி பெயின் ஒக்காரா அப்படின்றது அவரோட ஃபுல் நேமு. ஹூ வாஸ் பார்ன் இன் த இயர் 1921 24th April, போமோண்டி ஈஸ்டர்ன் ரீஜியன், பிரிட்டிஷ் நைஜீரியா. அண்ட் அவரோட டெத்து பார்த்திங்கன்னா
25th March 2019. எந்த வயசுன்னு பார்த்தீங்கன்னா 97 வயசில் எனகோவா பயல்சா ஸ்டேட்டு நைஜீரியா இறந்துடுறாரு. நேஷனாலிட்டி நைஜீரியன், ஆக்குபேஷன் வந்து நம்ம ஆத்தர்ஸ் இன்ஃபோவில் பார்த்த மாதிரியே இஸ் எ நாவலிஸ்ட் அண்ட் ஆல்சோ எ போயட். அவரோட நோட்டபிள் ஒர்க் வந்து த வாய்ஸ். மூவ் ஆன் டு ஹிஸ் லைன்ஸு. அவரோட போயம்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அவுட்லைன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் வி வில் ஈஸிலி கனெக்ட் த போயம். எதுக்காக அந்த போயம் வந்து எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நைஜீரியா ஒரு டைமில் பிரிட்டிஷோட காலனி ஆதிக்கத்தோட கீழே இருந்தபோது அவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து கிடைக்குது. அது பார்த்திங்கன்னா 1960 1st of October வந்து அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. அந்த சமயத்தில் நைஜீரியா வந்து பிரிட்டிஷ் கல்ச்சரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லா நாட்டிலையுமே அது நடக்கும் தானே. இப்போ நமக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பீப்புளோட மைண்ட் செட்டு அண்ட் அவங்களோட ஆக்குபேஷனு, அவங்களோட நடைமுறை வாழ்க்கை எல்லாமே வந்து ஒரு மாதிரி இருந்தது. ஒரு காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருந்து அதுக்கப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ், இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த பீப்புள்கிட்ட கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அதுதான் வந்து சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த போயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த ஒரு மெயின் இன்ஃபோஸை மனசில் வச்சுக்கிட்டு இந்த போயமை படிக்கும்போது இன்னும் ஈஸியாக நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, போயம் லைன்ஸ் பாருங்கள். இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. Children acquire important life skills and values by observing and imitating grown-ups like parents or teachers. Can it be the other way around? Now you are going to listen to the poem Once Upon a Time, where a parent wants to learn something from the son. Let's find out how. அதாவது லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு முதல்ல எந்த இடத்துலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வந்து கிடைக்குது. சொசைட்டி, அதுக்கப்புறம் வெளியே இருக்க விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் ஸ்கில் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வாழ்க்கை முறை எப்படி வேணால் சொல்லலாம். அதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் வந்து நம்மளால் ஃபஸ்ட்டு கெயின் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வேறு பேரண்ட் வாண்ட் டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் த சன், அது எப்படி அப்படின்றத தான் இந்த போயமில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற ஜிஸ்டோட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த போயமோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா டோட்டலாக 43 லைன்ஸு 7 ஸ்டான்ஸால் இந்த போயம் இருக்குது. ஃபஸ்ட் பர்சன் ஸ்பீக்கர் வந்து ஆத்தர் தான். அண்டு இது ஒரு லிரிக் போயமு, ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயமு. இதோட லாஸ்ட் லைன், அதாவது 43rd லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அப்பான் எ டைம் வென் ஐ வாஸ் லைக் யூ அப்படின்னு உக்காரா வந்து முடிச்சிருப்பாங்க. அந்த லைனை வச்சு இதை நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங், ஒன்ஸ் அப்பான் எ டைம் சன் they used to laugh with their hearts and laugh with their eyes, but now they only laugh with their teeth, while their eyes block cold eyes search behind my shadow. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகனுக்கு வந்து சொல்கிறது போல், சன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பிள்ளைங்களுக்கு வந்து சொல்கிறது போல் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து பதிவு பண்ணுறார். ஒரு காலத்தில் நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி இந்த சுதந்திரம்லாம் வந்து நைஜீரியாவுக்கு கிடைக்காததுக்கு முன்னாடி ஒன்ஸ் அப்பான் எ டைம் வீட்டில் பெரியவங்களாம் கூட நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ தான் வந்து இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அந்த காலத்தில் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் ஆரம்பித்து சொல்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி இருந்தது தெரியுமா, அப்போல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆச்சரியமும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ஆத்தர் சொல்கிறாரு. ஒரு காலத்தில் எப்படிலாம் இருந்தது தெரியுமா, தே யூஸ் டு லாஃப் வித் தேர் ஹார்ட்ஸ் அண்ட் லாஃப் வித் தேர் ஐஸ். கண்களாலும் மனதுகளாலும் சிரிக்கப்பட்ட மனிதர்களை வந்து நம்ம அப்போ பார்க்க முடிஞ்சுது. பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் தேர் டீத் வைல் தேர் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ அப்படின்னா இப்போ அந்த மாதிரிலாம் வந்து இல்லை. இப்போது அப்படின்னு சொல்லும்போது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸு, ஆஃப்டர் இன்ஃப்ளூயன்ஸு அது கிடைச்சதுக்கப்புறமா பீப்புள் வந்து நிறைய மாறிட்டாங்க. அதாவது உள்ளார்ந்து யாரும் வந்து சிரிக்கிறது இல்லை, அன்போடு சிரிக்கிறது இல்லை, உள்ள ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு வெளியில் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு ஃபேக் எமோஷனோட ரொம்ப வந்து பீப்புள் ஃபேக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் அப்படின்னா அந்த ஃபீலிங்கில் வந்து ஒரு உண்மைத்தன்மையே கிடையாது. லேக் ஆஃப் ஃபீலிங் ஆஃப் வார்ம்த், உண்மைத்தன்மையே கிடையாது. ஏதோ வந்து பார்த்துட்டோமே, இவங்க தெரிஞ்சவங்கள ஏதோ பார்த்துட்டோமே அப்படின்றதுக்காக ஒரு வெளிப்படையாக ஏதோ ஒரு சிரித்து வச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு உள்ளார்ந்த எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக இருக்குது. நம்ம வந்து ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு போனாலே போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்க்குறோம்.
There was a time indeed they used to shake hands with their hearts, but that's gone, son. Now they shake hands without hearts while their left hands search my empty pockets. ஒரு காலத்தில் வந்து இந்த ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க இல்லைங்களா, கை குலுக்குதல் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது. வெஸ்டர்னில் ரொம்ப பாப்புலர் இல்லையா, நம்ம இங்கே வந்து வணக்கம் சொல்வோம் மரியாதை நிமித்தமாக. அதே மாதிரி ஒருத்தர் ஹேண்ட் ஷேக் பண்ணாலே அந்த கம்ஃபர்ட்னஸ்ஸு அதை வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் அந்த கை குலுக்கிறதுலையே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே நிறைய மெத்தட் இருக்குது. அதுலேயே வந்து தெரிஞ்சிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பாடி லாங்குவேஜில் வரும் இல்லையா, அதே மாதிரி ஒரு விஷயந்தான். அப்போல்லாம் வந்து கை கொடுக்கும்போது அவங்க மனசுலேருந்து வந்து உள்ளார்ந்த அன்போட மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் சொன்னது போலவே தான் அகெயின் மென்ஷன் பண்ணுறாரு. பட் தட்ஸ் கான் சன், நவ் தே ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் ஹார்ட்ஸ். இப்போ வந்து சும்மா பேருக்கு வந்து கை குலுக்கிட்டு போகிறதுலேயே அந்த ஒரு ஃபார்மாலிட்டி. அதே மாதிரி வைல் த லெஃப்ட் ஹேண்ட்ஸ் சர்ச் மை எம்டி பாக்கெட்ஸ் அப்படின்னு சொன்னால் இதில் நிறைய இன்னர் மீனிங் வந்து இருக்குது. அதாவது இப்போ என்கிட்ட பொருளாதார வசதி இருக்குதா, நான் எந்த அளவுக்கு ஸ்டேட்டஸில் ஹையஸ்ட்டாக இருக்கிறேன் இப்போது, அதெல்லாம் வந்து பார்த்து தான் இப்போ வந்து ஒருத்தர் கை குலுக்குறாங்களே தவிர மற்றபடி வந்து இவங்க தெரிஞ்சவங்களாச்சே நல்லவங்களாச்சே இப்படி பார்த்துட்டோமே அப்படின்றதுக்காக வந்து யாரும் கை குலுக்கலை. இப்போ நான் வந்து எப்படி ரொம்ப நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கேன்னா, நல்ல வசதி உடையவனாக இருக்கிறேன்னா, அதை பார்த்து தான் இந்த ஒரு மரியாதை நிமித்தமே வந்து நடக்குது அப்படின்னு இந்த ஸ்டான்ஸால் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். ஃபீல் அட் ஹோம் கம் அகெயின் தே சே, அண்ட் வென் ஐ கம் அகெயின் அண்ட் ஃபீல் அட் ஹோம் ஒன்ஸ் ட்வைஸ் தேர் வில் பி நோ ட்ரைஸ், ஃபார் தென் ஐ ஃபைண்ட் டோர்ஸ் ஷட் ஆன் மீ. இது நம்ம படிக்கும்போதே நமக்கே நல்லா தெரியும். இதுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷனே தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன், நீங்களே புரிஞ்சிட்ருப்பீங்க. ஒரு முறை என்ன பண்ணுவாங்களாம், வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஃபீல் லைக் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, புதுசாக ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது அந்நியமாக, அதாவது முதல்ல இப்போ தான் அவங்கள பார்க்குறோம் பேசுகிறோம் பழகுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஃபீல் லைக் ஹோம், உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க இல்லையா, அப்படின்லாம் சொல்லி வரவேற்பு கொடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி உபசரிக்கும் பொருட்டு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து அடிக்கடி வாங்க, கம் அகெயின், உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் அதையே வந்து உண்மைன்னு நம்பி ஒரு முறைக்கு 2 முறை 3வது முறை அப்படின்னு போகும்போது என்ன ஆகுதான், உடனே வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கதவை வந்து அடைச்சிடுறாங்க. அவங்களுக்கு வந்து பிடிக்கல, சும்மா வார்த்தைக்கு தான் சொல்கிறாங்க, உள்ளார்ந்து வந்து அவங்க வந்து கூப்பிடல. ஆனால் அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு அதை நம்பி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஔவையார் சொன்ன மாதிரி தான், மதியார்தர் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு சொன்ன மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, நமக்கு அவமானம் தான் வந்து கிடைக்குமே தவிர அவங்க சொன்னதை வச்சு நம்ம 1 முறை 2 முறை 3 முறை திருப்பி போனோன்னு சொன்னால் வந்து அது வந்து நல்லது கிடையாது, நமக்கு மரியாதை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அகெயின் ஹி வாண்ட் டு சே, இவங்க ரொம்ப ஃபேக் ஆகிட்டாங்க, ஃபேக் பீப்புள்ஸு, ஒழுங்காக வந்து இதயத்திலேருந்து சிரிக்கிறது இல்லை இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாலேருந்து ஒழுங்கான கை குலுக்கல் பண்ணுறது இல்லை, அதே மாதிரி கூப்பிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள நம்பி போனோம் அப்படின்னு சொன்னால் அவமரியாதை பண்ணுறாங்க அப்படின்னு இந்த ஸ்டான்ஸால் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். So I have learned many things, son. I have learned to wear many faces, like dresses, home face, office face, street face, host face, cocktail face, with all their conforming smiles, like a fixed portrait smile. இந்த இடத்துல ஒரு மாஸ்க் கொடுத்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். I have learned to vary many faces. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லலாம் கொஸ்டின்ஸை வச்சு நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து தேடும்போது எந்த இடத்துல இந்த கேள்விகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து இதை யார் எழுதுனாங்க, இதை யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. அதுக்கு இந்த லைனுமே இம்பார்ட்டண்ட்டு தான். இந்த செகண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து செகண்ட் லைனு, அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா லைன்ஸை விட ஐ ஹவ் லேர்ன்டு டு வியர் மெனி ஃபேஸஸ் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு முகங்களை பற்றி நான் வந்து கற்றுக்கிறேன். எப்படி ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு மாதிரி, வெளியில் இருக்கும்போது ஒரு மாதிரி, வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி இல்லையா. எல்லாரும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறதே இல்லை, அதை நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. காக்டெயில் ஃபேஸ், காக்டெயில் மாக்டெயின்லாம் சொல்கிறாங்கல்ல, ஒரு விஷயத்தோடு இன்னொன்று கலந்து வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து குடிக்கிறது. மாக்டெயில் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரூட் ஜூஸஸே வந்து ஒன்றுத்தோடு ஒன்று சேர்த்து கொடுப்பாங்க பாருங்கள், அந்த விட்டமின் சி இருக்கிறதெல்லாம் ஒன்றா கலந்து எடுத்துக்கிறது அந்த மாதிரி. ஸோ இந்த காக்டெயில் ஃபேஸ் வித் ஆல் தேர் கன்ஃபார்மிங் ஸ்மைல்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸு. அவங்களே பார்த்தீங்கன்னா டார்க் ஷேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, லைக் எ ஃபிக்ஸட் போர்ட்ரேட் ஸ்மைல். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் தான், இயற்கையாக எதுவுமே கிடையாது, எல்லாம் செயற்கையாக தான் அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல மறுபடியும் வந்து பதிவு பண்ணுறாரு. இது ஈஸியாகவே புரியுது இல்லைங்களா. இது வரைக்கும் இந்த வேர்டு அதோட மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டா போதுமானது. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா.
And I have learned too to laugh with only my teeth and shake hands without my heart. I have also learned to say goodbye when I mean good riddance, to say glad to meet you without being glad, and to say it's been nice talking to you after being bored. ஸோ இந்த ஸ்டான்ஸால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணேன், கற்றுக்கிட்டேன். ஐ ஹவ் லேர்ன்டு டு, நானுமே வந்து கற்றுக்கிட்டேன் இல்லையா, எப்படி ஒரு ஃபேக் மேனரில் வித்தவுட் எமோஷனு, அதே மாதிரி ஒரு முழு மனசோடு இல்லாமல், ஒரு ஹோல் ஹார்ட்டட்னஸ்ஸாக இல்லாமல் நானுமே வந்து கற்றுக்கிட்டேன். எப்படி குட் பை சொல்கிறதா இருக்கட்டும், குட் ரிடன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவையில்லாத ஒருத்தரை வந்து அந்த இடத்துல மீட் பண்ணிட்டோம், அவங்கள பார்த்து பேசுகிறத விட அங்கேருந்து போகிறது எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்கிற ஒரு இடியம் தான் குட் ரிடன்ஸு. அதே மாதிரி அவர் தேவையில்லாமல் அந்த இடத்துலேருந்து போயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிடிக்காம போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வி ஃபீல் ரிலீஃப் அப்படின்றது போல் அன்வான்ட் பர்சன் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குட் ரிடன்ஸ். அப்படிலாம் நானுமே வந்து இப்போ கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி கிளாட் டு மீட் யூ அப்படின்ற வந்து அது ஒரு மரியாதையாக சொல்கிறது இல்லை. வெஸ்டர்ன் கல்ச்சரில் மறுபடியும் அதை தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்குது. கிளாட் டு மீட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி பேசி முடிச்சுட்டு வரும்போது குட் பை சொல்கிறது, நைஸ் மீட்டிங் வித் யூ, நைஸ் டாக்கிங் வித் யூ அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து அந்த பழக்கமாக இருக்குது. இந்த இடத்துல இவருமே வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரியும், உலகத்தில் வந்து ஃபேக் கேரக்டர்ஸ் தான் வந்து நிலைநிறுத்தி இருக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையுமே நானும் கற்றுக்கிட்டேன். நைஸ் டாக்கிங் டு யூ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு லாஸ்ட் பேராகிராஃப், பட் பிலீவ் மீ சன், ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ்டு டு பி. வென் ஐ வாஸ் லைக் யூ, ஐ வாண்ட் டு அன்லேர்ன் ஆல் தீஸ் மியூட்டிங் திங்ஸ். Most of all, I want to relearn how to laugh, for my laugh in the mirror shows only my teeth like a snake's bare fangs. So, show me, son, how to laugh. Show me how I used to laugh and smile once upon a time when I was like you. ஸோ இது ஒரு ஆதங்கத்தோடு வந்து முடிக்கிற மாதிரி தான் இல்லையா. எனக்கு நீயாவது வந்து சொல்லிக் கொடு, இல்லை கற்றுக்கொடு, எப்படி தான் நான் வந்து இந்த மாதிரி பீப்புள்ஸ்கிட்ட நான் வந்து இருக்கிறது. இந்த இடத்துல ஃபேங்ஸ் அப்படின்னு சொன்னால் வெனம் அப்படின்ற மீனிங்கு, அதாவது கொடிய விஷம், கொடிய பற்களை கொண்ட பாம்பினுடைய விஷத்தை கொண்ட மனிதர்கள், அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் இருந்து எனக்கு வந்து காட்டு நல்ல விஷயத்தை வந்து நான் எப்படி தான் இவங்கக்கிட்டலாம் இருக்கிறது, எப்படி தான் வந்து நம்ம வந்து பேசுகிறது அப்படின்றதெல்லாம் சொல்லி, எப்படி வந்து நான் வந்து ஜென்யூனாக வந்து சிரிக்கணும், முழு மனசோடு இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க வந்து பொய் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி கோபம் வந்தாலும் அவங்க அதை வெளிப்படுத்திடுவாங்க இல்லையா, மறைச்சி வச்சுக்க தெரியாது. இப்போ பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. ஒரு பொது இடத்துல கூட யாராவது திட்டாலோ இல்லை பேசிட்டாலோ நம்மளால் அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணுன்னா பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு அமைதியாக இருந்தால் இருக்கலாம். ஆனால் குழந்தைங்களோட மனநிலைமை அப்படி கிடையாது. யாராவது பிடிக்கலன்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக எனக்கு பிடிக்கல அப்படின்னு டைரெக்டாக சொல்லிவிடுவாங்க இல்லையா. அதை மனசில் வச்சு தான் அந்த சன்னுன்னு சொல்லி அவர் கேட்குறாரு, நீயாவது எனக்கு சொல்லு, நான் கூட ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் உன்ன மாதிரி குழந்தையாக இருக்கும்போது உன்ன மாதிரி தான் வந்து சிரிக்கணும் அப்படின்லாம் இருந்தேன் நான். இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி பீப்புள் மாறிட்டாங்க. ஸோ நீயாவது வந்து எனக்கு சொல்லு அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோடு முடிக்கிற மாதிரி இந்த போயம் வந்து முடியுது. அண்ட் இதோட க்ளோசரி பார்ட் பார்க்குறோம். லாஃப் வித் தேர் டீத், டு ஃபேக் எ லாஃப் வித்தவுட் அசோசியேட்டட் எமோஷன்ஸ். அதாவது ஒரு உணர்வோடு இல்லாத ஒரு சிரிப்பு இல்லையா. நம்ம ஆல்ரெடி வந்து அதோட மீனிங்ஸ் எல்லாமே பார்த்தோம். அந்த நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள், ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் அப்படின்னா ஐஸ் லேக்கிங் எ ஃபீலிங் ஆஃப் வார்ம்த் ஆர் என்டேரிங் எக்ஸ்ப்ரெஷன். உணர்வு இல்லாத கண்கள், நமக்கே தெரிஞ்சிடும் இவங்க உண்மையாக தான் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, அப்படி இல்லை ஏதோ ஒரு ஃபேக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா. அந்த இன்ஃபோ தான். அண்ட் இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு நமக்கு வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பேராவில் வந்து இருக்கும் பாருங்கள், அந்த 5th லைனில், பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் தர் டீத் வைல் தர் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ வாட் இஸ் மீன் பை ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியணும். அதாவது அந்த என்டேரிங் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்ற வார்த்தை அந்த ஆப்ஷனில் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த எக்ஸ்ப்ரெஷன் ரிலேட்டடான வேர்ட்ஸ் இருக்கான்னு பார்த்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ, பீப்புள் ஆர் ஹிப்போக்ரிட்டிக்கல் அண்ட் தே டோன்ட் மீன் வாட் தே சே. ஹிப்போக்ரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது அதாவது வெளி வேஷம் போடுறது, கபடத்தனமாக இருக்கிறது, நாடகமாக நடிக்கிறது, அந்த ஃபேக்னஸ் தான், வெளிப்படைத்தன்மையற்ற அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ஹிப்போக்ரிட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து, while their left hands search my empty pockets, அதாவது evaluating the narrator's worth and power or calculating how he could be exploited. எப்படின்னு அவரை வந்து எடை போட்டு பார்க்குறது, இவங்க வந்து எப்படி தேருவாங்களா, இவங்க வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்காங்களா, எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த இன்ஃபோ வந்து இந்த ஃப்ரேஸில் பார்க்குறோம். அடுத்த வேர்டு பாருங்கள், காக்டெயில் ஃபேஸ் ஷோயிங் மிக்ஸ்டு எமோஷன்ஸ்.
ஒன்றுத்தோடு ஒன்று கலந்தது இல்லையா, அதுக்கு தான் அந்த மாஸ்க்கெல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க இல்லையா, அங்கே பார்த்தோம் நம்ம. கன்ஃபர்மிங் ஸ்மைல்ஸ் லைக் எ ஃபிக்ஸ்டு போர்ட்ரேட் ஸ்மைல், வேரிங் எ ஸ்டாண்டர்டு டிசெட்ஃபுல் ஆர்டிஃபிஷியல் ஸ்மைல் ஆன் ஆல் ஒகேஷன்ஸ். இது ஒரு நல்ல விஷயமா அப்படின்லாம் எதுவும் யோசிக்கிறது கிடையாது. எப்போவுமே ஒரு ஃபேக்கான ஒரு தன்மையோடு இருக்கிறது. அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு அப்பா அம்மாவுக்கு உண்மையாக இருக்கிறது, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்பவுஸுக்கு உண்மையாக இருக்கிறது, இல்லை பசங்களுக்கு அவங்களுக்கு உண்மையாக இருக்கிறது இல்லையா. லைஃப்பில் எங்கேயுமே இல்லாமல் எல்லா இடத்துலையுமே ஒரு ஃபேக்கான ஒரு தன்மை இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் ஒரு முழுமையானதான ஒரு வாழ்க்கையாக இருக்காது. ஸோ அதுதான் ஆல் ஒகேஷன்ஸ், எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள், குட் ரிடன்ஸ், எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரிலீஃப் அட் பீயிங் ஃப்ரீ ஆஃப் அன் அன்வான்ட் பர்சன். தேவையில்லாத ஒருத்தவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா வி ஃபீல் ஃப்ரீ. தட் இஸ் நத்திங் பட் குட் ரிடன்ஸ். அண்ட் ஃபேங்ஸ், டீத் ஆஃப் அன் வெனமஸ் ஸ்னேக் யூஸ்டு டு இன்ஜெக்ட் பாய்சன் இல்லைங்களா. விஷத்தன்மை கூடிய ஒரு பாம்பினுடைய நச்சு, அதுதான் ஃபேங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வரைக்கும் ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்ற போயம், அதே மாதிரி ஆத்தர்ஸ் இன்ஃபோ, போயமோட சென்ட்ரல் ஐடியா அண்ட் போயம் ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி க்ளோசரி பார்ட்டு, இந்த இன்ஃபர்மேஷன்ஸோட இந்த வீடியோ இங்கே முடியுது. இதில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டான்சஸ் இல்லைங்களா, அதனால் அதை தனியாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் மட்டும் நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறோம். ஒரு ஸ்டான்ஸால் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.